ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா கேண்டில் வேக்ஸ் ரீடிங். ஒரு சேனல் மெசேஜ் பார்க்கலாம். ஸோ இந்த ரீடிங் வந்து யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. உங்களோட லைஃப்பில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு குட் நியூஸ் உங்களை தேடி வந்துட்டுருக்கு. இது வந்து ஒருத்தவங்க மூலியமாக ஒரு மெசஞ்சர் அப்படின்றது இருக்கலாம். அது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் இல்லைனா வந்து உங்களை விட ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்க மூலியமாக அந்த ஹெல்ப் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குங்க. சிலருக்கு வந்து பேபி குட் நியூஸ் அப்படின்றது வந்து இருக்குது. ரீசெண்ட் டேஸில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோப் மாதா பூஜை அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பீங்க. பசு கண் அதாவது சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம். ஒரு கோயிலுக்கு அது இருக்கும்ல, அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம், பூஜை பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. இல்லைனா நீங்கள் வந்து வீட்டு பக்கத்தில் பசுக்கண் அப்படின்ற மாதிரி சேர்ந்துருக்கிறது அந்த மாதிரி பார்த்துருக்கலாங்க. ஸோ இது வந்து ஒரு கனெக்டட் எப்படி இருக்குன்னா, ஒரு அம்மா பொண்ணு இல்லை பசங்க அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட ஒரு அந்யோன்யம் அப்படின்றது மாதிரி ஒரு அதிகமாக இருக்கலாம். ரீசெண்ட் டேஸ் அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கலாம். இது வந்து உங்களுக்காகவும் இல்லை உங்கள் பசங்களுக்காகவும் உங்கள் பேரண்ட்ஸ்க்காகவும் இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. சிலருக்கு வந்து கால் உபாதைகள் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா, பாதத்தில் இல்லை வந்து கால் முட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ரீசெண்ட் டேஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு மாதமாக இப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சிலருக்கு கொஞ்சம் லாங் பீரியடாக இருக்கலாம். ஸோ ஒரு கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சுளுக்கு சின்னதாக சுளுக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து தட்டுப்பட்டுகிட்டே இருக்கிறது காலில், அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். சிலருக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து ஒரு மிஸ்மேட்ச் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் ஒரு பெயின் இருக்கலாம். நீங்கள் டாக்டர்கிட்ட கூட நீங்கள் போய் பார்த்துட்ருக்கலாம். அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே, ஸோ இது வந்து பார்க்குறவங்க 3 சீரீஸ் 6 சீரீஸ் 9 சீரீஸ் 1 சீரீஸ் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. வீட்டில் அதிகமாக பெட்டு நீங்கள் வாங்கியிருக்கலாங்க. டாக் லவர்ஸ் அப்படின்றது வந்து இங்கே இருக்கலாம். ஸோ பெட் வாங்கியிருக்கலாம் வீட்டில். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆறுதலில் வந்து ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளாக வந்து ஒரு கருத்து வேற்றுமை இருந்த ஒரு விஷயத்துக்கு அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஒப்பீனியன் வைஸ் உங்களுக்கு டிஃபராக இருந்திருக்கு அப்படின்னா இப்போ அது குறைஞ்சிருக்கும். அதாவது இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சரி ஓகே இதுக்கு மேலே இதை வந்து கேர் பண்ண வேணாம், இதுக்கு மேலே இந்த பேச்சை வந்து எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எடுத்து விட்டு கொடுத்துட்டு 2 பேருக்குமே ஈக்குவல் அது மாதிரி தெரியுது. விட்டு கொடுத்துட்டு போயிருப்பீங்க. இல்லை இதுக்கு மேலே பேசினா அது வந்து வம்பு பிரச்சனை வந்துடும், இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் கூட போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது மனசில் வந்திருக்கலாம். அதனால் வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அமைதியாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த மாதிரியும் தெரியுது. சிலருக்கு வந்து இது வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறது தான். ஸோ ஒருத்தவங்களுடைய ஒரு நடவடிக்கைகள் வந்து மாறி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து உங்களோட ரொம்ப நல்லா பழகினவங்க அவங்க. இது வந்து யாரை வேணாலும் இருக்கலாம். இவங்க வந்து முன்னாடி இருந்த இவங்களோட பேச்சு இவங்களோட நடவடிக்கை பார்க்கும்போது இப்போ கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். எப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மறதியாக இருக்கலாம். இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி பேச மாட்டாங்களே அப்படி இப்போ பேசுகிறாங்களே இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங், இல்லை சவுண்டாக பேசுகிறது, இல்லை வந்து அவங்க வர்ற விஷயத்த வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சொல்கிறது, இல்லை ஓவர் திங்கிங் அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கும் போது என்ன நினைப்பீங்கன்னா, இவங்கக்கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, முன்னாடி நல்லா தான் இருந்தாங்க, பட் இப்போ வந்து ஒரு மாற்றி ஒரு இது மாதிரி பேசுகிறாங்க, அந்த மாதிரியும் உங்களுக்கு தோணலாம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்கள வந்து
நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அவ்வளோதான். ஓகே, ஸோ அது வந்து ஒர்க்கிங்கில் கூட எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் சொன்னால் அது டூயல் ரோலாக கூட இருக்கலாம். முன்னாடி ஒரு ரோல் அப்படின்ற இப்போ அவங்களோட கேரக்டர் இது தான்ப்பா, இதெல்லாம் மாறவே மாறாது, அவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ரீசெண்ட் ஒரு மந்த்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இப்போ அவங்கள்ட்ட வந்து ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு போயிட்டுருக்கும். இந்த பாயிண்ட் யாருக்கு ரெசினேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ அதர் திங்க் வந்து இங்கே மணி வைஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அதுக்குரிய ஒரு முயற்சிகள் நீங்கள் பண்ணால் தான் உண்டு. நீங்கள் வந்து உழைப்பு இல்லாமல் மணி எப்படி? ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி அதுக்குரிய ஒரு டைமிங் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். முயற்சிகள் நீங்கள் பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபெமிலியராக தான் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுறீங்க. சம்திங் ஒரு உங்களுடைய ஃபீல்டு எதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் காம்படிட்டர்ஸ் அப்படின்றது வந்து உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க, இல்லை கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாமலே ஒரு விஷயம், அதாவது வந்து பின்னாடி பேசுகிறது, இல்லை வந்து அது உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி அவங்க எடுப்பாங்க முடிவு அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது. அது மீறியும் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு போட்டி போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. பட் நீங்கள் வந்து அதுக்கு வந்து இன்னும் வந்து எஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஓகே, ஸோ சம் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து உங்களுடைய ஒர்க்கிங்கில் போயிட்டுருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்றதும் போயிட்டுருக்கு. சில விஷயத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு 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 டைம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களையே அந்த லோன்லினஸ், அதாவது வந்து தனிமைப்படுத்திக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. தனிமைப்படுத்திக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து என்னுடைய இமேஜினேஷன், என்னுடைய கற்பனை கோட்டையில் நான் இருந்துட்டு போகிறேன். ரீசெண்ட் டேஸாக நீங்கள் அந்த இயற்கை ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கலாம், இல்லை வாட்டர் ஃபால்ஸ் அந்த சத்தம் வந்து ரசிச்சுட்டு இருக்கலாம், இல்லை வந்து மியூசிக் காம் மியூசிக் அந்த மாதிரிலாம் நீங்கள் ரசிச்சுட்டு இருக்கலாம். சிலர் வந்து ஒரு ஆகாயத்தை பார்த்துட்டு இருக்கிறது, இல்லை வந்து ஒரு சம்திங் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு இதுதான். ஸோ உங்களை நீங்கள் டிஸ்கவர் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு அந்த அமைதி பிடிச்சிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இது இருக்குது. அதே சமயம் ஒரு சில டைம் எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, உங்களுடைய ஒரு ஃபீல் வைஸ் வந்து நீங்கள் எதுக்குமே விட்டு கொடுக்கல. ஸோ உங்களுடைய சுதந்திரத்தை வந்து நீங்கள் வந்து இது வந்து அதாவது காப்பாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னோடய சுதந்திரம் அப்படின்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்னோடய இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன் மோடு கூட அங்கே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அது ட்ரெஸ்ஸிங்ஸ், பிடிச்ச விஷயம் வாங்குறது, திங்ஸ் வாங்குறது, இல்லை ஒரு இடத்துக்கு போகிறது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறது, எதுவுமே இங்கே வந்து ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்ற மாதிரியும் இல்லாமல், ஒரு டிட்டாச்மெண்ட் மாதிரியும் இல்லாமல், ஒரு மிக்சடாக ஒரு இருக்கும்ல, அந்த ரோல் மாதிரி எனக்கு தெரியுறீங்க. ஸோ ஓவரால் நீங்கள் வந்து அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஒரு பாஸ்ட் ப்ரெசன்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஃப்யூச்சர் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இது உங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக காலைல எழுந்திரிச்சோமா, ஒர்க் பண்ணி முடித்தோமா, நல்ல விதமாக சாப்பிட்டோமா, இல்லை ஆர்கனைஸ் பண்ணோமா, ஏதாவது வந்து ஃப்யூச்சருக்காக டெசிஷன் எடுத்தோமா, அந்த மாதிரி தான் உங்களுடைய இது தெரியுது. எதையும் போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிறது, இல்லை ஏதாவது ஒன்று நினச்சி வருத்தப்படுறது, நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான். அதாவது கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ மைண்ட் செட் தான் எனக்கு தெரியுது. சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. முக்கியமாக அது ஸ்பிரிச்சுவல் டிவைன் சம்மந்தப்பட்ட இதில் வந்து இன்னும் டீப் நாலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்க. இல்லை சில விஷயம் வந்து படிச்சுட்டே இருக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது வந்து உங்களுடைய ரிலாக்ஸ்க்காக தான். இது வந்து ஃப்யூச்சர் அந்த மாதிரி நான் சொல்லலை. உங்களுடைய சைட் பை சைட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய க்ரோத்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலிக்கும் டைம் கொடுக்குறீங்க, அஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு மைண்ட் செட், உங்களுடைய சோலுக்கும் வந்து நீங்கள் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கிறீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆத்ம திருப்தியாக நீங்கள் இருக்கிறீங்க. அது வந்து உங்களை வந்து ஒரு பாசிட்டிவ் இதில் கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ சம்திங் உங்களுக்கு வந்து இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, எவ்வளோ தான் முன்னாடி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், சிச்சுவேஷனாக இருக்கட்டும், சம் எமோஷனல் சிச்சுவேஷனுக்கும் பிரச்சனை இருந்திருந்தாலும் முன்னாடி
இப்போ கிடையாது. இப்போ எல்லாமே வந்து அந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலாஸ்டிக் வந்து கம்மியாயிட்டே வந்திருக்கு. அந்த பாண்டிங் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த ரொம்ப இறுக்கமாக பிடிச்சு இருந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து அதை குறைச்சிட்டே வந்து அந்த கர்மா வந்து குறைச்சிட்டே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் எனக்கு தெரியுது. சம் கார்மிக் சிச்சுவேஷன், சம் எமோஷ்னல் பாண்டிங் அந்த மாதிரி இதுலலாம் இருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கீங்க. இப்போ நிம்மதியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து இப்போ அதாவது வந்து பெருசாக அது இல்லை சொல்ல முடியாது. பட் போயிட்டுருக்கு, அவ்வளோதான். ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ரன் பண்ணுற மாதிரி தான். ஸோ நல்ல விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு மோட்டிவேஷனலாக நீங்கள் எடுத்திருக்கீங்க. அந்த மோட்டிவேஷனல் வந்து உங்களுக்கு வந்து அது நம்பிக்கை கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்திருக்கலாம். ஸோ ஒரு குட் வைப் தாங்க. உங்களுடைய ஓவரால் உங்களுடைய ரீடிங் வந்து ரொம்ப நல்ல ஒரு வைப் தான் தெரியுது. ரீசெண்டாக நீங்கள் வந்து முருகன் டெம்பிளுக்கு போயிட்டு வந்திருக்கலாம், இல்லை போகிறதுக்கு இருக்கலாம். இது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு அப்படின்றது வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி இருந்த பிரச்சனைகள் வந்து விலகியிருக்கும். ஓகே, வீடு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் ஆர் சேல் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்க போகுது, அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்க போகுது. சிலருக்கு வந்து நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்க, ரெண்ட் பார்த்துட்ருக்கீங்க, நல்ல வீடு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த வீடு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ ஓவரால் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு லக் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதே நீங்கள் விடாமுயற்சியாக பண்ணிகிட்ருக்கீங்க, அது வந்து முடிய போகுது, உங்களுக்கு நல்ல விஷயமாக முடிய போகுது. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.